நீங்க பாத்துட்டு இருக்குது அக்னி தம் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த பெரிய பெட்டியை அன்பாக்சிங் பண்ண போறோம். இந்த பெரிய பெட்டியில என்ன இருக்குன்னு தானே கேக்குறீங்க. 2020ல வந்த புது புது பட்டாசுலாம் இந்த பெட்டிக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பெட்டிக்குள்ள நிறைய விதவிதமான அவுட்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? ஏற்கனவே ஓபன் பண்ணிட்டேன்டா, ஆனா மைக் வந்துட்டு ஒழுங்கா வேலை செய்யல. சோ அதனால தான் திரும்பி இந்த பெட்டியை வந்துட்டு அன்பாக்சிங் பண்ற மாதிரி அவங்க கிட்ட காமிக்கிறேன். இங்க பாரு டேப்லாம் ஒட்டனது தெரிஞ்சிருக்கா? ஓகே ஓகே ஒட்டனதுதான். ஓகேவா? சரி ஓகே, நம்ம சட்டை போட்டு இப்ப நம்ம இந்த பெட்டியை பிரிக்கலாம். சரி, இந்த பாக்ஸ் யார் சென்ட் பண்ணா? ஜோதிராம் கிராக்கர்ஸ் தான் சென்ட் பண்ணிருந்தாங்க. அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், லொகேஷன், அவங்களோட வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க பட்டாஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க புது புது பட்டாஸ்லாம் வாங்கிக்கலாம். இந்த பட்டாஸ் பொட்டி பாத்தீங்கன்னா நமக்கு சிவகாசில இருந்து வந்துச்சு. நீங்க சிவகாசி இல்லாம தமிழ்நாட்டுல எந்த இடத்துல இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கான்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த பட்டாஸ் வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணிட்டு உங்களோட பேமெண்ட்டை கூகுள் பேல கூட சென்ட் பண்ணிட்டு உங்களோட ஆர்டரை டெலிவரி மூலமா கூட நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்கு. சோ டக்குன்னு ஓபன் பண்ணிக்கலாமா? ஓபன் பண்ணுவோமா? சரி ஓகே, நம்மளோட அசோக் செகண்ட் கேமராவை பிடிக்க வச்சுக்கலாம். ஓபன் பண்ணியாச்சு. இங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சேஃப்டிக்காக அட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்குன்னா மழை பெஞ்சதுன்னா பட்டாசுலாம் காப்பாத்துறதுக்காக. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்ணவே கூடாதுன்றதுக்கு. அதுதான் இன்டைரக்டா சொல்ல, காப்பாத்துறதுக்காக. ஃபர்ஸ்ட் என்ன போய் பெரிய கம்பி மத்தாப்பு இருக்கு, 50 சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு. ஓகே, இந்த பட்டாசு இதெல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கலாமா? எவ்வளவு பெருசு இருக்குன்னு பார்ப்போம். டனக்கா செம்ம பெருசுடா கம்பி மத்தாப்பு. எவ்வளவு பெருசு. போருக்கு போறவங்களா கத்தி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி அந்த அளவுக்கு பெருசா இருக்கு இந்த கம்பி. ஓகே, இந்த கம்பி மத்தாப்பு அப்படியே உள்ளார வச்சுக்கலாம். பட்டாஸ் வெடிக்கிறப்ப இந்த கம்பி மத்தாப்பு எப்படி வெடிக்குதுன்னு பார்க்கலாம். இது என்னது? மிஸ்டியா? இது ஏதோ மிஸ்டி பாக்ஸ் போட்டுருக்கா? கலர் பேட்ரிஸ். அது அந்த சின்ன பசங்களா வத்தி பிடி. ஆமா ஆமா, இது மொத்தம் இதுல 10 இருக்கு பட்டாஸ்டா. இது என்னது? எமரல்டா? அவுட் தான் நினைக்கிறேன்டா. ஓபன் பண்ணி பாத்துருவோமா? இது வரைக்கும் ஏதோ கிரியேட்டிவா எதுவும் வரலையே, எல்லாம் நார்மலான பட்டாஸ். இப்போ நார்மலா வருது, பாப்போம் உள்ளார எப்படி இருக்குன்னு. டடகா. எஸ், இது அவுட். இது வந்துட்டு சின்ன யாரோ ஹீரோயினி போட்டு தெரியுது. அவங்களா அப்புறமேட்டு பாத்துக்கலாம். ஆமாண்டா, அனுப்பமா பரமேஸ்வரன். எனக்கு ரொம்ப பிடிச்சுவாங்க. அவுட் வந்து சின்ன அவுட் நினைக்கிறேன். அவுட் பாக்கிறது இப்படிதான் இருக்குது. அப்படியே எத்தனை அவுட் கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எது இருக்கலாம்? இது இருக்கலாமா? இது என்னதுடா இது? இதுவும் ஏதோ புஸ்வானா மாதிரி நினைக்கிறேன். இது 20 போட்டிருக்கு. ஏதோ கிரிக்கெட் மாதிரி வர புஸ்வானா பட்டாசுன்னு நினைக்கிறேன். இதுல ஓபன் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அடுத்து வேற என்ன பட்டாசு? பிஸ்தா. சாப்பிடுற ஐட்டம் வந்து பிஸ்தா. சரி ஓகே, இது எப்படி இருக்குன்னு பாப்போம். இது புஸ்வானா மாதிரி தான். புஸ்வானா மாதிரி தான். பச்சை கலர் புஸ்வானா போட்டிருக்காங்க. என்ன கலர்னு தெரியல. ரொம்ப சின்னதுன்னு நினைக்கிறேன்டா. பிஸ்தா பட்டாசு புஸ்வானா மாதிரி தான். க்ளோஸ் பண்ணிட்டு பாக்ஸ் குள்ளே வச்சுக்கலாம். அடுத்து என்னடா? பேங்கா? புஸ்வானா மாதிரியா? அதான் புஸ்வானா மாதிரி தான். வெளியில இருந்து பார்த்தாலே இது தெரியுது. புஸ்வானா பெரிய புஸ்வானா. இந்த மாதிரி புஸ்வானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கலர் வருதுன்னு தெரியல, வெடிச்சு பாக்குறப்பதான் நமக்கு தெரியும். இது என்ன பட்டாசு? ரெட் மேஜிக் போட்டிருக்கடா. ரெட் மேஜிக். இதுவும் ஏதோ புஸ்வானா மாதிரி தான் நினைக்கிறேன். இது திறக்கலாமா? எல்லாமே திறந்து காமிக்கிறது. அட்டையா தான் கொடுத்துருக்காங்க. புஸ்வானமா அவுட் ஆயிது. புஸ்வானம் பட்டாஸ். இதுவும் ஸ்டார் லெவல்லடா. இப்ப எடுத்த பட்டாஸ் மாதிரியாடா, ஸ்டார் லெவல். இது ராக்கு. என்னடா கூல் ட்ரிங்க்? அதான் கூல் ட்ரிங்க். என்னது இது? ட்ரிங்கா? எனக்கு தெரியல. கோகோலா மாதிரி இருக்கு. சரி ஓகே, இது ஏதோ கெமிக்கல் காம்போசிஷன் ALPOSCKNO3 பொட்டாசியம் நைட்ரேட்லாம் போட்டிருக்காங்களா இதுல? இது எப்படி வெடிக்கும்னு எனக்கு தெரியல, பாப்போம். இதுவும் ஏதோ சாப்பிட்ற ஐட்டம் பேர்ல வச்சுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பெரிய சைஸ் அவுட். இந்த அவுட் பேரு ராதாவா? ராதா நம்ம போட்டிருக்கு. பெரிய சைஸ் அவுட். என்ன கலர் அவுட்னு தெரியல, பாப்போம். வெடிக்கிறப்போ தெரியும். இந்த அவுட்லாம் இப்ப பிரிச்சு பார்க்க தேவையில்ல, வச்சிடலாம். அப்படியே வித்தியாசமா பட்டாசு இந்த மட்டும் பிரிச்சு பார்க்கலாம். இது என்ன பட்டாசு? ஜல்லி கோலாவா? இதுவும் சாப்பிட்ற ஐட்டம். எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம்ல தான் பேர் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஏதோ புஸ்வானா மாதிரி தான் நினைக்கிறேன். ஓபன் பண்ணி பார்ப்போம். புஸ்வானா ஐட்டம் தான் நிறைய தராங்க. புஸ்வானமா அவுட் ஆனான்னு தெரியலடா. ஏதோ ஒண்ணு புஸ்வானா மாதிரி. ஆனா க்ளோஸ் பண்ணிடலாம். மேஜிக் ஆர்ட் மிக்ஸ். இந்த பட்டாஸ் இதுவும் ஏதோ புஸ்வானா மாதிரி தான். இங்க தெரியுது. எல்லாம் புஸ்வானா மாடல் தான். ஆனா எந்த மாதிரி வெடிக்கும் தான் தெரியல. ஓகே, இதுவும் வச்சுக்கலாம். அடுத்து என்னடா? லட்டு பிஸ்தா, அந்த கோலா எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம்ல தான் இருக்கு. லட்டு பேக்கிங்ல சேஃபா தான் வந்து மொத்தம் 3 லட்டு கொடுத்துருக்காங்கடா. சோட்டா பீம் தானே? இந்த சோட்டா பீம் சின்ன பசங்களுக்கு இந்த கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த கார்ட்டூன் எதுல வரும்? போகோ டிவிலயா? மறந்துட்டேன். லட்டு பாக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்ற லட்டு இல்ல இது. அடுத்து ட்ரோன். நம்மளோட ட்ரோன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இது எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கமா? இந்த மாதிரி தான் ட்ரோன் ஷாட் இருக்கும்.
புஸ்வானம் பெரிய புஸ்வானம் கிளாத்துல இந்த மாதிரி புஸ்வானம் எல்லாம் வச்சு நான் பாத்துருக்கேன். இது வரைக்கும் ட்ரோன் ஷாட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பத்த வச்சிடும். அது ஒண்ணு கிரியேட்டிவான பட்டாசு. வேற என்ன பட்டாசு? லாலிபாப் எடுப்போமா? லாலிபாப்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாராச்சும் லாலிபாப் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. லாலிபாப்பும் புஸ்வானம் மாதிரி தான். சாப்பிடுற லாலிபாப் இல்ல, வெடிக்கிற லாலிபாப் இது. அடுத்து AK-47 இது பாம் டே. இது வெளியில பிரிக்க தேவையில்ல, இது பாம். இதெல்லாம் வெடிக்க போறதில்ல. நம்ம இந்த மாதிரி பாம்லாம் வந்துட்டு கொஞ்சம் சேஃபா தான் வெடிக்கணும். இது பாருடா சன்னன் 3 போட்டிருக்காங்க. அவுட்டும் வரும் புஸ்வானமும் வரும்னு நினைக்கிறேன் இந்த பட்டாசுல. அடுத்து இது என்னடா? கம்பி மாத்தாப்பா? மூன் டார்ச் கம்பி மாத்தாப்புன்னு நினைக்கிறேன். கம்பி மாத்தாப்பா பென்சிலா? இப்படி கையில நிக்க வச்சு வெடிக்கிறதா? கையில எல்லாம் வெடிக்க கூடாதுடா, கீழே நிக்க வச்சு தான் வெடிக்கணும்னு நினைக்கிறேன். சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். புரியுதா? ஓகே. கலர் ஸ்மோக்டா. நிறைய பேர் அக்னி தமிழ் சேனல்ல கலர் ஸ்மோக் பாம் போடுங்க, கலர் ஸ்மோக் பாம் செஞ்சு போடுங்க. வாய் கூட வரல பாருங்க. கலர் ஸ்மோக் பாம் செஞ்சு போடுங்க அந்த மாதிரி கேட்டுட்டே இருந்தீங்க. கடைசியில அவங்களே சென்ட் பண்ணிட்டாங்க. எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பா வெடிக்க வைக்கிற வீடியோலாம் இதை வச்சு நல்லா பண்ணி செய்யலாம். இது கையில பிடிச்சி பண்றது தானே? இது இப்படி கையில பிடிச்சி இப்படி காமிக்க வேண்டாம். ஆனா செம சூப்பரா, எனக்கே பிடிக்கும். கண்டிப்பா கவலைப்படாதீங்க. அக்னி தமிழ் சேனல்ல எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா கவலைப்படாதீங்க. அக்னி தமிழ் சேனல்ல செய்யற வீடியோவும் வரும். கையெல்லாம் கலர் ஆயிடுச்சுடா. தெரியுதா? தெரியுது. சரி ஓகே. அடுத்தது போட்டோ ஃபிளாஷ். இது ஓபன் பண்ணி காமிக்க தேவையில்ல, அப்படியே தான். போட்டோ ஃபிளாஷ்னா மினி ஏரியா அதுதான். ஓகே, இதுவும் புதுசா இருக்கிற பட்டாஸ் தான். அடுத்து ஸ்கை ஃபிளாஷா? ஃபால்ஸ் ஸ்கை ஃபால். புஸ்வானம் தான்டா. புஸ்வானா டைப். இதுடா விசிலா? ஆமாண்டா, விசில் தான் நினைக்கிறேன்டா. எஸ், இட்ஸ் விசில் சவுண்ட். இந்த மாதிரி தான் இருக்கு விசில் சவுண்ட். விசில் இது என்ன படம் இருக்கலாம்? மெகா பவர்னா எத்தனை வாழா இது? ஆமா, தெரியலையே. வாழா தான் போடல எனக்கு தெரிஞ்சு. சத்தத்தை பட வாழா மாதிரி தான் தோணுது. 1000 வாழான்னு நினைக்கிறேன். இந்த சைஸ்ல பார்த்தா 1000 வாழா. ஆனா சைடுல எங்கேயுமே கொடுக்கவே இல்லை. வாழா இது அப்படியே வச்சிருவோம். ட்ரை கலர் புஸ்வானம். ஒரே இதுல வந்துட்டு 3 கலர் வரும். அடுத்து என்ன படம் இது? அவுட் தானே? அவுட் தான். ஏஞ்சல் ஸ்டிக் அவுட். வேற லெவல் அவுட்டா? எப்படி வரைக்கும்னு தெரியல, வச்சு பார்த்தா தான் தெரியும். பச்சை கலர் அவுட்னு நினைக்கிறேன் இது. சரி ஓகே, கீழே வச்சிடலாம். அடுத்து பெரிய அவுட். மார்வல் ஃபேன்ஸ்க்குலாம் இது தெரியும். யாரு? தானோஸ். ஓகே, மார்வல் அவுட். அடுத்து இது என்னது? இதுவும் ஏதோ புஸ்வானா டைப் தான்டா. 2-in-1 2 கலர்ல வரும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, ரெட் கிரீன் கொடுத்திருக்காங்க பாரு. அடுத்து இது என்னது? இது இது வேற லெவல்ரா. துப்பாக்கி தானே இது? ஆமா, துப்பாக்கி செம்மையா இருக்கும். டிஷ்கோல் உங்களை சுரத்தா நினைச்சுக்காதீங்க. மேடி இருக்கு அசோகா டிஷ்கோல். தப்பில சுற்ற வேண்டியதான். இது இந்த புது பட்டாஸ் மாதிரி எனக்கு தோணுது. ஆமா, இல்ல பொரியா வருமே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து. அதேதான் நினைக்கிறேன். சவுண்ட்லெஸ் அண்ட் கலர்ஃபுல் போட்டுருக்காங்க. சவுண்டே இருக்காதா, ஆனா கலர்ஃபுல். அடுத்து இது எடுப்போம். பீகாக், சின்ன பீகாக். இது எத்தனை இடத்துல வரும் தெரியல. சரி வச்சு பார்த்தா தான் 3 இடத்துல தான் வரும் பீகாக். வந்துருக்கா? இப்ப 1 2 3 4 5 6 இடத்துல வரும்னு நினைக்கிறேன் இந்த பீகாக்ல. பாப்போம், நம்ம வச்சு பார்க்கும்போது மேஜிக்கல் கலர்ஃபுல் ஃபவுண்டைன் போட்டுருக்காங்க. கலர்ஃபுல் பீகாக்னு நினைக்கிறேன். தெரியல, வெடிச்சு பார்க்கறப்ப தான் தெரியும். வேற லெவல்ல இருக்கிற பட்டாசு. அடுத்து இது என்னதுடா? இது ஏரோஸ்டார். இதுவும் ஏதோ புஸ்வானா டைப் தான் நினைக்கிறேன். பட்டர்ஃப்ளைடா? பட்டர்ஃப்ளை. எல்லாருக்கும் போகவே தெரியாது. ஆனா போக வேண்டிய நேரத்துல கரெக்டா போகணும்னு சொல்ற மாதிரி நம்ம ரஜினி சார் மாதிரி கரெக்டா வெடிக்கும். ஆனா என்ன சேஃபா வெடிக்கணும். பக்கத்து வீட்டுக்குலாம் போயிடும். சோ சேஃப் அண்ட் யாருமே இல்லாத இடத்துல வெடிங்க. அப்பதான் இது வந்துட்டு நல்லா வெடிச்சு என்ஜாய் பண்ணலாம். இப்படி வெடிக்கும் தானே கேக்குறீங்க? கூடி சீக்கிரம் வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க. இது ஓலியாடா? ஆமா, ஓலி தான். ஓலி இல்லடா, ஆர்கோன்னு போட்டுருக்கா. அதான் ஓலிக்கு தான் இன்னொரு பேரு ஆர்கோ. சரி ஓகே. இதுவும் ஆனா புஸ்வானா டைப் தான். இங்க பார்த்தாலே வெளியில பார்த்தாலே உங்களுக்கு புஸ்வானா தான். இதெல்லாம் புஸ்வானா. இதெல்லாம் ஜெல்லின்னு வேற போட்டுருக்காங்கடா. ஆமா, ஜெல்லி. எல்லாம் ஜெல்லி, பிஸ்தா, லாலிபாப் சாப்பிடுற ஐட்டம் தான். ஃபுல்லா சாப்பிடுற பட்டாஸ் தான் போல. அடுத்து இது சின்ன அவுட் போலடா. இது கோல்ட் ஸ்டார் சின்ன அவுட். இது என்ன பட்டாசா? என்ன கிண்டர் ஜாயின் கொடுத்துருக்காங்க. ரூபாய்க்கு சின்ன பசங்க வாங்கி சாப்பிடுவாங்களா? அது இல்ல, பட்டாசு எடுத்து கம்மி இல்ல. பட்டாசுரா இது. இப்படி 10 வச்சுன்னு வச்சுக்கா, ஆட்டோமேட்டிக்கா அப்படி எழுந்து நின்று இப்படி சுத்தும் போல. வெடிச்சதுல இது கிரியேட்டிவான புது பட்டாஸ் போலடா. இது எனக்கு புது பட்டாஸ் மாதிரி தான் தோணுது. ஆனா வேற லெவல் புது பட்டாசுரா. ஆமா, வேற லெவல். அடுத்து இது என்னதுடா? இது பஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டோலக்பூர். யாராச்சும் டோலக்பூர் போறதுன்னா இந்த பஸ்ல ஏறி உட்காந்துக்குவாங்க, ஜாலியா போயிட்டு வாங்க. இது ஏதோ புஸ்வானா டைப்டா. டோலக்பூர் எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டிருக்கு. ஆனா உள்ள இருக்கிறது என்னமோ புஸ்வானா. அந்த புஸ்வானா எக்ஸ்பிரஸ் மாதிரி போகும்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. 5 இருக்கு ஒரு பாக்ஸ்ல. சோட்டா பீம் ஃபேன்ஸ்க்குலாம் இது கண்டிப்பா பிடிக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? இவங்களும் நம்மள மாதிரியே நல்லா கிரியேட்டிவா யோசிக்கிறாங்கன்னு தெரியுது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது பட்டாசு வந்துருது. அடுத்தது பெரிய சைஸ் ஓட்டுறாங்க.
ஐயா வேற லெவல்டா, பெரிய அவுட்ரா டேய். எவ்வளவு பெருசு? என்னோட சைஸ்ல பாதி இருக்கும்ல. ஆமா ஆமா. பெரிய அவுட்ரா இது. பைரேட்ஸ்னு போட்டுருக்கு. எவ்வளவு பெரிய அவுட். அடுத்து லாஸ்டா ஒரு பட்டாசு இருக்கு. என்னடா இது? வெயிட்டா இருக்கு. ஏய் வெயிட்டா இருக்குடா கொஞ்சம். ஏய் ஆமாடா, மல்டி கலர் ஷாட்னு போட்டுருக்குடா. யாக்கி என்னடா நமக்கு ஹிந்திலாம் தெரியாது சொல்லிடு. யார்கி ஷாதி. நமக்கு ஹிந்திலாம் தெரியாது. சோ மல்டி கலர் ஷாட் ஏதோ இது அவுட் தான் நினைக்கிறேன். வெயிட்டா இருக்குடா, கீழ வச்சுக்கிறேன். ஐயா வேற லெவல்டா. ஒரே நேரத்துல 60 அவுட் வரும் போல. தெரிய இருக்கா? சைடுல ரெண்டுத்துல இது போட்டுருக்காங்க. ஆனா ஒரே நேரத்துல 60 அவுட்ரா டேய். வேற லெவல் பட்டாஸ் போலடா இது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பட்டாஸ் நான் வெடிக்கிறேன்டா. 2 இடத்துல திரி கொடுத்துருக்காங்கடா. 2 இடத்துலயா? ஆமாண்டா. ஏதாவது ஒரு இடத்துல தான் நம்ம வைக்கணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, முடியலாமா இத? மூடு. இந்த பட்டாஸ் எல்லாம் வெடிக்க வைக்கிற வீடியோ கூடிய சீக்கிரம் உங்களை வந்து சேரும். சோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஒரு சில பட்டாஸ் எல்லாம் புதுசா கிரியேட்டிவா இருக்கு. அந்த பம்பரம் பட்டாஸ், கிண்டர் ஜாய் எப்படி போகும்னே தெரியல. எங்களுக்கு புதுசா இருக்கு. ட்ரோன்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு வேற என்ன பட்டாஸ்? லட்டு இந்த மாதிரி பேர்லாம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. பிஸ்தா நீங்க கொடுத்துருக்காங்க. முக்காவாசி எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, கூடிய சீக்கிரம் வெடிக்க வைக்கிற வீடியோ வரும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி கிரியேட்டிவான பட்டாஸ் எல்லாம் இருந்திருக்கிறத. சோ உங்களுக்கு கிரியேட்டிவான பட்டாஸ் ஏதாச்சும் வேணும், நீங்களும் இந்த வருஷம் புதுசா ஏதாச்சும் பட்டாஸ் வெடிச்சு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜோதிராம் கிராக்கர்ஸை மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, அதனால மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பட்டாசை இந்த நேரத்துல ஒரு சீசனல் பிசினஸா எடுத்து நடத்தலாம். சோ உங்களுக்கு ப்ராஃபிட் நல்லாவே வரும். அப்புறம் நீங்க யாராவது கம்பெனி வச்சிருந்தீங்கன்னா உங்க ஸ்டாஃபுக்கு பட்டாசு வாங்கி கொடுங்க. அப்பதான் உங்க ஸ்டாஃப்ஸும் நல்லா எனர்ஜெட்டிக்கா பட்டாசு போட்டி அழகா வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல பட்டாசை நல்லா கோலாகலமா கொண்டாடிட்டு உங்களோட கம்பெனில நல்லா எனர்ஜெட்டிக்கா வேலை செய்வாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? கூடிய சீக்கிரம் வெடிக்க வைக்கிற பட்டாசு வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்க என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிட்ட மேல இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ். பை.